ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைகிறோம். இந்த மாதம் முழுவதும் உமது கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் வழியாக நீர் எங்களோடு இடைபடுகிறீர். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும், எங்களுடைய சிந்தனைகளை உமது பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட உணர்வோடு உமது பாதத்தரையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 15வது பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலைகளில் 15. கண்டடைவோம் தரிசனம் இன்ப இன்ப ஆலயம். வாக்கை நம்பி நிற்கிறோம், அருள் கண்ணால் பாருமே, காத்து கொண்டிருக்கிறோம், வல்ல ஆவி வாருமே, இன்ப இன்ப ஆலயம், நல்மீட்பர் கிருபாசனம், கண்டடைவோம் தரிசனம் இன்ப இன்ப ஆலயம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய
சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நம் யாவரும் நமது பாவங்களை கீர்த்தனைகளிலே 138 வழியாக ஒன்றிணைந்து நாம் அறிக்கை செய்வோம். நமது பாவங்களை கீர்த்தனைகளில் 138 வழியாக ஒன்றிணைந்து நாம் அறிக்கை செய்வோம். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நிலைவரம் எனில் இல்லை நீ என் தாபரமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. என்ன நீதிகள் என் கண்கள் மூலமே இடைவிடாதிருக்கையிலே, உன்றன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தமமான முடையோ என்னை ஆளும். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. ஆயின் கொள்வோன் போல் பாவஸ்திரி போல் அருகிலிருந்த கள்ளன் போல் நேயமாய் உன் சரண் சரண் என வணங்கினேன். நீ எனக்காகவே மரித்தனை பரனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. கெட்ட மகன் போல் தூட்டனாய் அலைந்தேன், கெடு பஞ்சத்தால் நலிந்தேன். இட்டமாய் மகனென பார்த்திர நலன் நான், என்னை ரட்சித்திடல் உன்றன் நிமித்தமே அப்பனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் இணைந்து சங்கீதங்களிலே 95வது சங்கீதத்தை நாம் பாடலாம். சங்கீதங்களில் 95.
சங்கீதம் 111 பாமாலைகளில் 314 வழியாக நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். அல்லேலூயா செம்பனத்த சங்கத்தில் சபைதனில் ஆண்டவரை என் முழு இதயத்தோடு போற்றுவேன். எல்லோராலும் ஆராயப்படும் கர்த்தாவின் செய்கைகள் எத்தனை பெரியவை மகத்துவமுடையவை. தேவன் தம் அதிசய செயலை நீனை பூட்டினார். தாமொருவரே மன உருக்கமுள்ள கர்த்தராய் காவலன் தமக்கு பயந்தோரு கண்ணம் அளித்தார். கர்த்தனும் தமதுடன்படிக்கையை நினைத்தனர். ஜாதிகள் சுதந்திரத்தை தம்முடைய ஜாதிக்கு சொந்தமாக தந்து தம் செயலை தெரிவித்தனர். நீதியே அவரது கரங்களின் கிரியைகள், நேர்மையே உண்மையே அவரிடும் கட்டளைகள். அத்தன் தம் ஜனங்களுக்கு ரட்சிப்பை அனுப்பினார். ஆண்டவரின் நாமம் பரிசுத்தமா பயங்கரம். கர்த்தருக்கு அஞ்சுவதே ஞானத்தின் நல்லாரம்பம். கற்பனையை கை கொண்டோர்க்கு நற்புத்தி உண்டாகுமாம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பாரினில் கனம் புகழ்ச்சி கீர்த்தனம் மகிமை. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமானைய காலங்களிலும் மகிமை ஸ்தோத்திரம் துதியுண்டாம். ஆமென். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கவும் நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும்
எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பாமாலைகளில் 391 நாம் இணைந்து பாடலாம். பாமாலைகளில் 391. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பரன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் தருபவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சலீம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத படம் வாசித்தாயிற்று. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற சகரியாவின் பாடலை நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். ஜெப புத்தகத்திலே 11வது பக்கத்தில் உள்ள சகரியாவின் கீதத்தை நாம் ஒன்றிணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரமுண்டாவதாக. அவர் நம்முடைய
நாளே உன்னதத்துடன் நம்மை சந்திக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வாசல் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை ஞானத்தில் கூறுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்ப்பட்ட சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோ. கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியாய் தருப்பியோம். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜபம். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜபம் பண்ணுகிறதற்கு பூர்ணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று முது பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி தேற்ற வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்காரணரும் ஏக சிந்தை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடையாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்திலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையால் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை ஒரு சிறப்பான நாள், தூய பேதுருவின் திருநாள். ஜூன் 29. எப்பொழுதுமே நாம் பேதுருவை நினைவு கூறுவோம். அந்த வகையில் நாம் திருச்சபை மக்களாக ஒன்றிணைந்து பாமாலையில் 302 வழியாக
தூய பேதுருவை நாம் போற்றுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக, சிறப்பான இந்த திருமறை தியான பகுதிக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். உம்முடைய திரு வார்த்தைகளால் திருச்சபை மக்களாகிய எங்களோடு நீர் தயவாக உரையாடி எங்களை உயிர்ப்பித்து உணர்வடைய செய்து உமக்கு உகந்தவர்களாக இந்த உலகில் தொடர்ந்து நாங்கள் நல்வாழ்க்கை வாழ எங்களை ஒருவரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்ட செம்பொருள் அது டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ் என்பதாகும். டிசைபிள்ஷிப் ஆஸ் விட்னஸ், சான்று பகரும் சீடத்துவம் என்று நாம் இதனை தமிழிலே கொள்ளலாம். கிறிஸ்தவ சீடத்துவத்துக்கான அழைப்பை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நீங்கள் போய்
எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று இயேசு தம்முடைய சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்பியதை மத்தேயு 28:19 காண்கிறோம். முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் சீடர்கள் என்றே அறியப்பட்டனர். அப்போஸ்தலர் 6:1, 20:30. ஆண்டவர் இயேசு பொது மக்களுக்கு திருப்பணி செய்தபோது சீடர்கள் திரள் கூட்டமாக அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவர் தன்னை பின்பற்றி வர விரும்புவோருக்கு கடுமையான போதனைகளை கொடுத்தார். முதலாவதாக, accept the teachings of Jesus and receive discipline. இயேசுவின் கற்பித்தலை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒழுங்கு நெறியை பெற்றுக்கொள்வது. ஏற்கனவே கூறியபடி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் செய்தி மிக தெளிவாக இருந்தது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். மத்தேயு 18:20. கிறிஸ்துவின் கற்பித்தலை படித்த ஒருவரே சீடராவார். இந்த கற்பித்தலை பற்றி இயேசு பல்வேறு குறிப்புகளை கொடுத்துள்ளார். பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் வேறுபட்டு கற்பித்துள்ளார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பொழிவில் முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனங்கள் 22, 28, 32, 34, 39 மற்றும் 44. இயேசுவின் இந்த புது விளக்கத்தால் புதிய ஏற்பாடு புது சட்டமாகியது. ஒரு ஊரில் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த சகோதரருக்குள் சொத்து தகராறு ஏற்பட்டு அது ஒரு பெரிய சண்டையாகி இறுதியில் இருவரும் பிரிந்து சென்றுவிட்டனர். பெரியவர் அதே ஊரில் தங்கி நிலத்தில் விவசாய வேலை செய்து வந்தார். சிறியவர் வேறு ஒரு ஊருக்கு சென்று விட்டார். பல ஆண்டுகளாக தொடர்பே இல்லாது அவர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவர் வீடுகளிலும் பல சுப நிகழ்வுகள் நடந்தாலும் இருவரும் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஒரு சமயம் பெரியவருக்கு திடீரென ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் மிகவும் அபாய கட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுதும் கூட அவரது வீட்டார் அவரது தம்பிக்கு இந்த செய்தியை தெரிவிக்கவில்லை. ஆயினும் தம்பிக்கு அண்ணனது நிலை குறித்து ஊர்க்காரர் ஒருவர் கைபேசியிலே தகவல் தெரிவித்தார். தம்பிக்கு இருப்பு கொள்ளவில்லை. போவதா அல்லது வேண்டாமா என்று ஒரு பெரிய மன போராட்டம் அவருக்குள்ளாக இருந்தது. இறுதியில் பகைமையை வென்றது பாசம். தனது மகனையும் அழைத்து கொண்டு சென்றார். மருத்துவமனையில் அண்ணன் அருகிலே சென்று அண்ணா என்று அன்பொழுக அழைத்தார். இதுவரை சலனமற்றிருந்த அண்ணனின் உடலிலே ஒரு அதிர்வு. கண்களை சிரமப்பட்டு திறந்து தம்பியை பார்த்தார். அந்த ஒரு பார்வை இத்தனை ஆண்டுகளாக தேங்கியிருந்த அந்த பிரிவின் துயரை, அன்பை வெளிப்படுத்தியது. அண்ணனின் குடும்பத்தார் உணர்ச்சி பெருக்கால் அழுதனர். இயேசு, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் என்றார். யோவான் 8:31. டிசைப்பிள் என்ற ஆங்கில சொல் டிசைப்ளஸ்
பியூப்பிள் என்ற லத்தீன் சொல்லிலிருந்தும் டிசிப்ளினா டீச்சிங் அல்லது லேர்னிங் என்ற லத்தீன் சொல்லிலிருந்தும் வருகிறது. நெறிமுறையை பெற்றுக்கொள்ளுபவரே சீடர். இயேசு என்ற குருவிடம் இருந்து நாம் ஒழுங்கை பெற்று சீடர் ஆவோம். சங்கீதக்காரரைப் போல, ஆண்டவரே உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும், உம் திரு சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும், உம் கட்டளைகள் காட்டும் நெறியிலே என்னை நித்தம் நடத்தும், ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் என்று 119, 33 முதல் 48 வரை கூறியுள்ளபடி நாமும் மன்றாடுவோம். இரண்டாவதாக, abide in the words of Christ. கிறிஸ்துவின் வார்த்தைகளின் படி வாழுவது. நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று லூக்கா 6:46 ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்பார். தொடர்ந்து என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் என்று பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பிடுவார் ஆண்டவர் இயேசு. தந்தை ஒருவர் தன்னுடைய 15 வயது மகனிடம் மிகவும் கண்டிப்பான குரலில் புகைப்பிடிப்பதால் வரும் ஆபத்துக்களை விளக்கி கொண்டிருந்தார். மகனின் கவனமோ தந்தையின் கையில் புகைந்து கொண்டிருக்கும் சிகரெட் மீதும் அவர் வாயிலும் மூக்கிலும் இருந்து வெளியேறும் புகையின் மீதுமே இருந்தது. இதுபோலவே இன்றைக்கும் ஆண்டவரின் சீடர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மிகப்பெரிய இடைவெளியை உண்டாக்குகின்றனர். பிறருக்கு கற்பிப்பதையே போதிப்பதையே நாமும் வாழ்ந்து காட்ட இறை அருளை வேண்டுவோம். புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் இவ்வாறு கூறுவார்: கிறிஸ்துவின் உடலுக்கு மதிப்பு செலுத்த விளைந்தால் ஆடையின்றி கிடப்போரை அலட்சியப்படுத்த முடியாது. நற்கருணையிலே உள்ள கிறிஸ்துவை பட்டு துணிகளால் மூடி மரியாதை செலுத்திவிட்டு குளிரில் ஆடையின்றி கிடக்கும் மறு கிறிஸ்துவை புறக்கணியாதே. வழிபாட்டிற்கும் வாழ்க்கைக்கும் உள்ள இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும். ஒரு சிலர் இயேசுவின் வார்த்தை வழி வாழுவது மிக மிக கடினம் என்பார்கள். ஆனால் சாது சுந்தர் சிங் அது அப்படி அல்ல, மிக எளிதானது, ஏணியின் படியிலே ஏறுவது போன்றது என்பார். முதல் படியிலே நாம் கால் வைத்து நிதானித்து மேல் நோக்கி முன்னேறி செல்வோம். முதல் படியில் கால் வைத்தவுடனே ஏணியின் கடைசி படியிலே நாம் கால் வைக்க மாட்டோம். இயேசுவின் சீடராகிய நாமும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முன்னேறி சென்று இயேசுவண்டை சேருவோம். மூன்றாவதாக, கிவ் ஃப்ரூட். கனி தரும் சீடர். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று இயேசு யோவான் 15:8 கூறுவார். மேலும் கனிகளை கொண்டு நீங்கள் மரங்களை அடையாளம் காண இயலும் என ஆண்டவர் இயேசு மத்தேயு 7:16-20 பகுதியில் கூறுவார். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்றால் உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என யோவான் திருமுழுக்குனர் மத்தேயு 3:8, லூக்கா 3:8 கூறுவார்.
இதே கருத்தை யாக்கோபு 3:12 நாம் பார்க்கலாம். கனி தரும் வாழ்வு என்றால் நற்பண்புகளால் உண்டானது என்பதை கலாத்தியர் 5:22-23 வழியாக நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசு தன்னையே கொடுத்து தீயவற்றினின்று நம்மை மீட்டு கொள்ளவும், நம்மை சுத்திகரிக்கவும், தூய்மைப்படுத்தவும், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றவும், நம்மிலே நன்மையானவற்றை நிறைவேற்றவும் செய்தார் என்று தீத்து 2:14 பார்க்கிறோம். பில் மொலிசன் என்பார் ஒரு ஆஸ்திரேலிய இயற்கை முறை வேளாண் விஞ்ஞானி. இவர் இள வயதில் வன விலங்குகள் கணக்கெடுப்பாளராக ஆஸ்திரேலிய காடுகளில் சுற்றி திரிந்த நாட்களில் இயற்கை அவருக்குள்ளாக நிறைந்தது. பிரம்மாண்டமான இயற்கையின் உயிர் சார்பு மண்டலம், அது இயங்கும் முறை ஆகியவற்றை அவர் நன்கு புரிந்து கொண்டார். அதன் மூலம் இந்த மண்ணை காத்து மக்களையும் காக்கும் ஒரு புதிய இயற்கை விவசாய முறையை உருவாக்கினார். இயல்பான முறையில் இயற்கையோடு ஒத்திசைந்தால் மட்டுமே மனிதன் பலன்களை கண்டு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்று கூறிய பில் மொலிசன் முழுமையான வேளாண்மை முறையை உருவாக்கினார். உலகின் பல நாடுகளை சார்ந்த விவசாய ஆர்வலர்கள், மாணவர்கள் என 3 லட்சத்திற்கும் மேலானோர் இந்தவருடைய பயிற்சி கூடத்தில் பயின்று வருகிறார்கள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. யோவான் 15:5. நம்முடைய செயல்கள் வழியே ஆண்டவரின் அடியோராய் வாழ கடவுள் நமக்கு அருள் புரிவார். நிறைவாக செல்ஃப் டினாயல், தன்னை மறுத்தல் அல்லது வெறுத்தல். இயேசுவின் சீடராய் வருவதற்கு தேவைப்படும் மற்றுமொரு முக்கிய பண்பு லூக்கா 14:25-34 பகுதியிலும், தன்னை வெறுத்தலை பற்றிய போதனை மத்தேயு 10:37-39 மற்றும் மார்க்கு 8:34-38 பகுதிகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கோதுமை மணி மண்ணிலே விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று இயேசு கூறியதை யோவான் 12:24 பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் 2 ராஜாக்கள் 2:1-15 அந்த பகுதியில் எலியாவால் எலிசா அருட்பொழிவு பெற விரும்பி அது எலியாவின் விருப்பம் இல்லாத நிலையிலும் எலியா சொல்லுமிடமெல்லாம் சொல்லுகிறார். யோவான் திருமுழுக்குனரின் மனநிலைதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ சீடரின் அணுகுமுறையாக அமைய வேண்டும். யோவான் திருமுழுக்குனர் யோவான் 3:30 கூறுவார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். துன்பங்களை கண்டு துவளாது மன உறுதியுடன் சான்று பகர்வோம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்ற பணி பொறுப்பினை ஏற்ற சீடர்கள் தங்களது பணி வாழ்வில் ஏற்பட்ட எதிர்ப்புகள், இடர்பாடுகள், ஒடுக்குமுறைகள் ஆகியவற்றால் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதால் அவற்றை குறித்து முன் அறிவித்த இயேசு ஆறுதல் கூறினார். மன துணிவை காத்துக்கொள்ள ஆலோசனை வழங்கினார். வன்மையையும் ஞானத்தையும் கொடுத்து
எதிர்ப்புகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை வழங்குவதாக வாக்களித்தார். துன்பங்கள் வழி வாழ்வு, சிலுவை வழி உயிர்ப்பு என்று வாழ்ந்து காட்டியுள்ள இயேசுவின் சீடர்களாக வாழ நாம் திருமுழுக்கின் வாயிலாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒடிசா மாநிலத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடூரமாக துன்புறுத்தப்பட்ட, இன்றைக்கும் தங்களது இல்லங்களுக்கு திரும்ப இயலாமல் தத்தளிக்கும் கந்தமால் மக்கள் நமக்கு முன்னோடிகளாக சான்று பகர்கின்றனர். நாம் மேற்கொள்ளும் நற்செய்தி அறிவிப்பு பணியில், சான்று வாழ்வில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். அவ்வேளைகளில் மனம் தளராது மன உறுதியை நாம் காத்துக்கொள்ளுவோம். தொடர்ந்து ஆண்டவரின் சீடராய் சான்று பகர்வோம். ஜெபம். வாழ்வும் நீதியும் உள்ள கடவுளே, எளியோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் இதய குமுறலை கேட்பவரே, கடவுளற்ற தன்மையிலிருந்து விடுபட எங்களை வணைந்தருளும். நாங்கள் உம்முடனும் உண்மையுடனும் வாழ உதவியருளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமென்று எல்லா காலமும் வேண்டுதல் செய்து, ஆண்டவர் மாட்சிமையிலே மகிமையிலே வெளிப்படுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கடந்த நாட்களிலே பாதுகாத்திருக்கிறீர். உடைய கிருபையால் எங்களை தாங்கி இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய நம்பிக்கையும் எங்களுக்கு வேண்டிய வழிநடத்தலையும் நீர் தந்திருக்கிறீர். தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் செய்த இந்த நன்மைக்காக எங்கள் உள்ளங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீர் இடைப்பட்டு எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிறீர். இந்த உணர்வோடு உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருமாறு மன்றாடுகிறோம். இந்த தொற்று நோய் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்திருக்கிறீர். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வயது மூத்தவர்களையும் நீர் பாதுகாத்திருக்கிறீர். இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட பாதுகாப்பை நீர் தருமாறும் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். விரைவாக ஒவ்வொருவரும் குணமடைய நீர் கிருபை செய்யுமாறு மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மருத்துவ உதவிகளை தருமாறு மன்றாடுகிறோம். அரசாங்கம் அதற்கு எடுக்கிற முயற்சிகளை நீர் வாய்க்க செய்யுமாறு இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இந்த தொற்று நோயை ஒழிப்பதற்கு, தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு முன்னின்று செயல்படுகிற மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், மற்ற மருத்துவ பணிகளை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் தொடர்ந்து தருமாறு மன்றாடுகிறோம். ஆபத்து நிறைந்த பணியில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது நீரே பாதுகாப்பு என்பதை நாங்கள் உணர்ந்து இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய நம்பிக்கையும் ஆற்றலையும்
விசுவாசத்தையும் நீர் கொடுத்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக அவர்களோடு தொடர்ந்து இடைபடுமாறும் இடத்துல நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமறையின் வழியாக நீர் பேசுகிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாங்கள் திருமறையில் நிலைத்திருக்கவும், இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களை நாங்கள் கடந்து செல்ல அது எங்களுக்கு உதவுகிறது, எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது என்ற உணர்வோடு திருமறையை நாங்கள் இன்னும் அதிகமாக படிக்கவும் எங்களை நாங்கள் இந்த காலங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நன்மை செய்திருக்கிறீர். குறிப்பாக இந்த வாரம் பிறந்த நாள் காணுகிற, திருமண நாள் காணுகிற உமது பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருக்கு வேண்டிய தேவையான ஆசீர்வாதங்களை நீ தொடர்ந்து தந்து வழிநடத்துமாறு மன்றாடுகிறோம். விரைவாக இப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமை விலகவும், சகஜமான வாழ்வை நாங்கள் மீண்டும் வாழவும், மீண்டும் உமது ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி உமக்கு நன்றி செலுத்துகிற காலம் விரைவாக வரவும் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு ஒரு விசை இறங்குமாறு உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் இணையற்ற உறவும் ஆசீர்வாதமும் ஆரோக்கிய வாழ்வும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக கீர்த்தனைகளிலே 317வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 317. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நீர்மல மாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரணே பாத சரணா.